வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த வீடியோவ சேவ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான கொண்டைக்கடல தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 கப் கொண்டைக்கடலை, 1/2 கப் இட்லி அரிசிய நல்லா கழுவிட்டு, தேவையான தண்ணி ஊத்தி ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. நீட் மேஜிக் இன்ஸ்டா பேஜ்லேருந்து இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் தான் வாங்கியிருந்தேன். நெறைய பேர் வீட்ல ஸ்விட்ச் போர்டு கீழ அந்த வால்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுக்கா இருக்கும். அத கிளீன் பண்றதுக்கு இந்த ஸ்பாஞ்ச தண்ணீல லைட்டா டிப் பண்ணிட்டு, இந்த மாரி லைட்டா தேய்ச்சு விட்டாலே சூப்பரா அழுக்கெல்லாம் கிளீன் ஆயிடும். இது தண்ணீல நனைச்சுட்டு மறுபடியும் நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க பென்சில், கிரையான்ஸ்ல கிறுக்கி வச்சுட்டா கூட இத வச்சு ஈஸியா கிளீன் பண்ணிறலாம். எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போதே தெரியுது. யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப கொண்டைக்கடலையும் அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு. தண்ணி இல்லாம வடிச்சுட்டு, இது கூடவே 2 பச்சை மொளகா, 4 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான உப்பு, லாஸ்ட்டா தேவையான தண்ணி சேர்த்துட்டு, தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இத புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. தோசைக்கல் நல்லா சூடானோனே, நார்மலா தோசை ஊத்துற மாதிரி 2 சைடும் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா, சூப்பர் டேஸ்டியான கொண்டைக்கடல தோசை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.